அனைவருக்கும் அன்பான வணக்கம் நண்பர்களே. பார்க்குற வீடியோ என்ன கேட்டிங்கனாக்க இந்த பாருங்களேன், காக்கா சாப்பிடுறது பாருங்களேன். நாங்கள் டெய்லி சாப்பாடு வச்சோம் நண்பர்களே. இந்த காக்கா இருக்கு அங்கே பாருங்க. அது வந்து சாப்பிட்றாங்க நண்பர்களே. அங்கே சாப்பிட்டுருக்காங்க. அங்கே சவுண்டை பார்த்தீங்களா, ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி அதாவது நாங்கள் சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னால் வந்தாங்க சவுண்டு கொடுப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் வச்சுட்டா வந்தவொடனே அவங்க பாருங்கள் ஒரு பேரை வந்து சவுண்டு கொடுத்து சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள். இதை சொல்லுவாங்க பாருங்கள், முன்னோர்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க, முன்னோர்கள் வந்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோக்கு அது உண்மைதான் நண்பர்களே. முன்னோர்கள் காக்கா வடிவு வருவாங்களா, அதனால தான் அந்த அம்மாவாசை நினைக்கிறான் காக்காய்க்கு படைக்கிறாங்க. ஆமாம் பாருங்கள் இன்னும் இருக்காங்க பாருங்கள் சவுண்டு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டாங்க. நாங்கள் வரலைன்னா சாப்பாடு இந்த அந்த கொத்து சாப்பிடுவாங்க. அந்த கொத்தி சாப்பிட்டு பாருங்க. நாங்கள் பாருங்க ரியலி இட் இஸ் ஹேப்பி. ஒரு இன்சிடென்ட் நண்பர் எங்களுக்கு. எங்கள் வீட்டில் வந்து இந்த காக்கா டெய்லி சாப்பிட்றதுல எங்களுக்கு பயங்கரமாக சந்தோஷம் நண்பர்கள். இது மட்டும் இல்லை, பேர்ட்ஸ் வரும், அதர் அனிமல்ஸாக வரும் நண்பர்கள். அதை வந்து தட்டிஸ் குயில் வரும், சிட்டுக்குருவி வரும், எல்லாமே வரும் நண்பர்கள். ஆமாம், இன்றைக்கி அவங்க அப்பப்போ சாப்பிட்டு போவாங்க. இன்றைக்கி எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு இந்த இதை வீடியோ பண்ணுறதுக்கு. அங்கே பாருங்கள், கீழே தண்ணி வச்சுருக்காங்க. கீழே தண்ணி குடிக்காங்க பாருங்களேன். பாருங்கள், தண்ணி பக்கத்துலேயே பைப் இருக்குங்க. அங்கே பாருங்க. ஆமாம், சாப்பாடு இல்லைன்னு சொன்னாக்க வைக்க டைம் ஆச்சு வந்து கத்துவாங்க நம்பி. சாப்பாடு போய் ஏன் வைக்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க நம்பளுங்க. அப்படியே எங்களை வந்து ரொம்ப கூப்பிடுவாங்க. நாங்கள் உடனே டக்குன்னு சாப்பாடு ஆல்மோஸ்ட் அந்த டைம் 11 o'clock தான் வருவாங்க நண்பர்களே. அதுக்குள்ளேயே நாங்கள் சமைச்சு, அதாவது சாதம் வச்சுருந்தாலும் வந்து வச்சுருவோம். அப்படி இல்லைனாலும் உடனே டக்குன்னு வச்சுருவோம் நண்பர்களே. ஆமாம், அதில் வந்து உங்களை ஷேர் பண்ண ரொம்ப எங்களுக்கு ஒரு முக்கிய மகிழ்ச்சி நண்பர்களே. நீங்களும் சான்ஸ் கிடைக்கிறப்ப இந்த பறவைகளுக்கு, இந்த அணில், இந்த குருவி இதெல்லாம் சாப்பாடு வைங்க நண்பர்களே. அதை சொல்கிறது தான் என்னுடைய இந்த பர்பஸ். இந்த அப்லோடிங் ஆஃப் திஸ் வீடியோட பர்பஸ் அதான் நண்பர்களே. பறவைகளை பாதுகாப்போம். இதுங்க இந்த காக்காய்க்கு பேர் ஆகாய தோட்டின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன், ஸ்கூலில் படிச்சிருக்கேன். அது ரோடுகளில் அங்கங்கே அந்த எலிலாம் செத்து கிடக்கும் பார்த்தீங்களா, அது இவங்க சாப்பிடுவாங்க. அது மூலம் என்ன ஆகுதுனாக்க இந்த நோய் பரவாமல் தடுக்குது அது. ஆமாம், டிசீஸ்லாம் வராமல் பாதுகாக்கிறது. அதனால ஆகாய தோட்டின்னு வச்சுருக்காங்க. போது ஆகாயத்தை பறந்துட்டு தோட்டி மாதிரி, தட் மீன்ஸ் இந்த சேவஞ்சருக்கு கிளீனர் மாதிரி வேலை பார்ப்பாங்க நண்பர்களே. அதையும் இந்த நேரத்தை பதிவு பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, அங்கே பாருங்க எனக்கு இதை விட்டு போக மனசே இல்லை. அங்கே பாருங்கள், இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டே இருக்கு போல இருக்குது. அங்கே பாருங்களேன், அங்கே பாருங்களேன். ஓகே நண்பர்களே, இதை என்ன சொல்ல, இதை எப்போ உங்களுக்கு வாழ்க்கை சான்ஸ் கிடைக்குதோ பறவைகளை பாதுகாப்போம், விலங்குகளை பாதுகாப்போம், அணில் இதுகளெல்லாம் பாதுகாப்போம் நண்பர்களே. இதுதான் நண்பர்களே இந்த வீடியோடைய மெயின் பர்பஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ஹேவ் எ நைஸ் டே. ஹேப்பி கார்டனிங் ஆல்சோ.